गजाननं भूतगणाधिसेवितं कवित्तजम्बूतप्रक्षारपक्षदम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். ரொம்ப அற்புதமான ஒரு நாளுக்கு உண்டான சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய காசி யாத்திரை, இந்த காசி யாத்திரை நிறைய பேர் இதில் புக் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த யாத்திரை ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தானே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாத இந்த பிரசன்னத்துக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க, சிவசூத்திர வகுப்புக்கும். இதை பற்றி டீட்டெயில் தெரியணும்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மேட்ரிமோனியோட சைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அதோடைய வேலை முக்காவாசி முடிஞ்சுது. நிறைய பேர் பதிவு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இப்போது. அதனால் தாராளமாக நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது பின்னாடி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாள் நட்சத்திரம் அதற்குண்டான விசேஷங்கள் பற்றி 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் இதோ. மேஷ ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள். நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுத்துருக்கு. விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பண சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கோம், ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கவங்க, வண்டி வாகனம் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, பேங்க் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சு காஸ்மெட்டிக் சம்பந்தமாக, அழகு கலை, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கோம், அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். புதிய கலைகள்லாம் கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசை இருந்துட்டு இருக்கும். யாராவது ஒரு வார்த்தை கொடுத்து அது நிறைவேற்றலைன்னா அதுக்கு உடனே கோவம் வந்துடும். உடனே இது ஏன் நீங்கள் சொன்னீங்க, இது சொல்லாமே இருந்திருக்கலாம் இல்லைன்றது டப்புன்னு கேள்வி கேட்டு ரொம்ப அன்பு பாசம் வைக்கிறதும் நீங்களாக இருப்பீங்க. அதே சமயத்தில் கோவப்படுறதும் நீங்கள் இருப்பீங்க. கொஞ்ச நேரத்தில் அதை மறந்துடுவீங்க. மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. ரிஷப ராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும். 4-5 நாள் அந்த டென்ஷன்ஸ் தீரும். அப்பா பிரச்சனை முடிஞ்சேன்னு ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். அப்பப்போ பய உணர்வுகள் மனசில் வரும். இதை பேசினா தப்பாயிருமோ, இதை பேசினா தப்பாயிருமோ, இதை சொன்னால் தப்பாயிருமோ, இதை சொன்னால் தப்பாயிருமோன்னு பயம் இருக்கும். முதலீடு சம்பந்தமான யோசனைகள் இருக்கும். இவாளுக்கெல்லாம் அது கொடுக்கணுமேங்கிற ஒரு பயம் இருக்கும். காலையில் ஃபோன் வந்தால் ஒரு டென்ஷன் ஆகும், அதை பணம் கொடுக்குறவாள். அதே சமயத்தில் காலையில் ஃபோன் வந்தால் ஒரு பயம் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறோமோ, எல்லாத்தையும் சமாளிச்சிடும். இத்தனை நாள் சமாளிக்கலையா, இதுவும் கடந்து போவேன். நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையும். பிரச்சனைகள் தீர்த்துருவேன். அதே சமயத்தில் யாரை பற்றிய பேசும்போது கவனம் என்பது தேவை. முன்ன பின்ன பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. கவனம் என்பது தேவை. நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை இருந்தால் போதும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒரு மாற்றங்கள். வயதானவர்கள்ட்ட சில விஷயங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது. தெரியாத நபர்கிட்ட பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. தெரியாத நபர்கிட்ட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கப்படாது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு கிருஷ்ண வழிபாடு. மிகப்பெரிய மகத்துவம் தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நம்ம எல்லா விஷயத்திலையும் பலம் பொருந்திருக்கு. எல்லாத்தையும் எப்படி வேணால் பண்ணலாம், அப்படி பண்ணவே கூடாது. 1க்கு 100 முறை யோசிச்சுக்கணும். நல்ல நேரம் ஒரு மனிதனை டாப்பு கொண்டு வந்துடும். எதிர்மறையான நேரம் டாப்பாக இருக்கிற விஷயத்திலும் டவுன் பண்ணிடும். அதனால் ரொம்ப கவனம் என்பது தேவை. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி டிக்கெட் புக்கிங் பண்ணுறது, அதே சமயத்தில் ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்காக பிரயாணம், இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. புது காரியங்கள் பண்ண வேண்டாம். எதனா பழைய விஷயங்கள் இருந்தால் எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். திட்டி காரியத்தை சாதிக்கிறத விட அன்பாக பேசி அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்து பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. கண்ணாடி, வெயிட்டான பொருட்கள், முடியாத காரியம், தண்ணியில், இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் சின்ன காரியங்களும் எடுத்து பண்ணும் பொழுது பெரியவர்கள்ட்ட கேட்டு பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் கனவுகள் பலிதமாகும். நல்ல விஷயங்கள் மனசில் தோணித்துனா அது பாசிட்டிவாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம்.
நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. கடகராசி நண்பர்களே, திருமண காரியம் கைகூடும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த காரியம் வெற்றி பெறும். கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்தி. வீட்டில் ஏதேனும் விசேஷங்கள், அதற்குண்டான பர்ச்சேசிங் பண்ணுறது, அதுக்குண்டான நாட்களை குறிக்கிறது, அதற்குண்டான டிக்கெட் புக்கிங் பண்ணுறது, அதுக்குண்டான ஹோட்டல் புக்கிங் பண்ணுறது, அதற்குண்டான சாப்பாடு சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் உட்காந்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பற்றி டிஸ்கஷன், போர்டு மீட்டிங் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. இதில் லாபம் நஷ்டம், அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸு, இது போன்ற சில பேச்சுக்கள்லாம் இன்றைய தினத்தில் இடம்பெறும். லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். முயற்சி பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நல்ல காரியங்கள் எப்பவுமே உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரும். சில முயற்சிகள் இருந்தால் இது பிரயோஜனம் இல்லையாங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இதனால என்ன லாபம், இதனால என்ன பிரயோஜனம், இதனால என்ன அப்படிங்கிறத 1க்கு 2 முறை நீங்கள் கேட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார், சில நண்பர்கள் உங்களுக்கு உபத்திரவம் செய்வார். அதனால யார்கிட்ட பழகும் பொழுதும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். வேலை வாய்ப்பு தேடி வரும். விடாத உழைப்பு நல்ல முயற்சியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் சம்மந்தமாக ஹோம் லோன், பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அதே சமயத்தில் டைல்ஸ் மார்பிள் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான லைனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். தங்கம் வெள்ளி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்தால் அது நடக்காமல் விடவே கூடாது. வைராக்கியம் பெருசு சார், வாழ்க்கையில் ரொம்ப மரியாதை முக்கியம். இது நடக்கலைன்னா என் பேர் என்ன ஆகுறது, என்னோட நேம் என்ன ஆகுறது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. சிம்மராசி என்பர்கள் ஒரு காரியத்தை எடுத்து அது முடிக்காமல் விட மாட்டீங்க. நிறைய லாப நஷ்டமெல்லாம் அப்புறம், இந்த காரியத்தை முதல்ல வெற்றி கொண்டுடணுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் சில விரயங்கள் அப்பப்போ ஏற்படும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக மாறும். தொழில் முறைகளில் போட்டி போட்டால் உங்களை விட்டு விலகிடுவான், நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிடுவேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கன்னி ராசி நண்பர்களுக்கு தொழில் முறைகளில் எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சிறு சிறு மாற்றங்கள் மன திருப்தியை கொடுக்கும். பிடித்த வாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அற்புதமான தினம். சில விஷயங்கள்லாம் யாராவது புண்படுற மாதிரி பேசினா அவாட்டே நேராக போய் பேசிடுவீங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணனா, என்ன தப்பு பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம். அவளே ரொம்ப மனம் குழஞ்சிச்ச, நம்ம தெரியாமல் பேசிட்டோமேன்ற அளவுக்கு ஆகிடும். அதனால் உங்களுடைய மனதை புரிந்தவர்கள், உங்களை தெரிந்தவர்கள் கண்டிப்பாக உங்களை குற்றம் குறை சொல்ல மாட்டார்கள். பின்னாடி போய் பேசுகிறத பேசிட்டு போட்டோம், நமக்கு தெரிந்து எதையுமே பேச வேண்டாங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. எக்ஸிபிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்திட்டு இருக்கவங்க, அதே சமயத்தில் கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்காங்க, சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, நர்சரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐடி ப்ரோக்ராமிங்லாம் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க, வெப் டெவலப்பராக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். கன்னிராசி அன்பர்கள் உழைப்பு 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 அதுக்குண்டான முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுக்குண்டான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. அமோக பலன் தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நல்ல காரியம் நடக்கும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கை கொடுக்கும். சில நேரங்கள் நம்மளை யாருமே ஒத்துழைக்க மாட்டேங்கிறா, என்னமோ அதிர்ஷ்டம் போன மாதிரியே இருக்குன்னு நினைப்பேன். அப்படிலாம் கிடையாது. அதிர்ஷ்டங்கள் சேர்ந்து வரும். நல்ல வார்த்தைகள் சொல்கிறவா பக்கத்தில் நில்லுங்க. பாசிட்டிவாக பேசுறதுல துக்கம், கஷ்டம், பிரச்சனை, அது இது இது இதுன்னு பலவிதமான இன்னும் துன்பம் சம்பந்தமான விஷயம் பேசுகிற முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே வைப்ரேஷன் நீங்கள் கொண்டு வரப்படாது. அதனால் வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது குட் வைப்ஸ், வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது குட் வைப்ஸ், இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸ்கூல் வச்சுட்டுருக்கோம், காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஸ்கூலில் பணியாற்றி ஹெச்ஓடியாக இருந்துருக்கோம், ப்ரொஃபஸராக இருந்துருக்கோம், மருத்துவராக இருந்துருக்கோம், சர்ஜனாக இருந்துருக்கவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. நிறையா பேர்த்த சந்திப்பீங்க. நிறையா அனுபவங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். லாட்ரி, சூது, விளையாட்டு இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. துளாராசி அன்பர்கள் பிறர் பேசக்கூடிய வார்த்தைகளில் உண்மை இருக்குன்னு டப்புன்னு பிளண்டடாக அப்படியே நம்பப்படாது. அது என்னங்கிறது 1க்கு 100 முறை யோசிச்சுக்கணும்.
இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். என்ன பேசிகிட்டே இருக்கார், ஃபோனில் காலை வச்சு அப்படியே போயிட்டே இருக்காரு, என்ன ரகசியம் பேசுவாலோ, என்ன விஷயம் அப்படின்னு ஒன்றும் இருக்காது. யதார்த்தமாக பேசுவேல அப்படி தோண வைக்கும். பல பேருக்கு நம்மளை பற்றி ரகசியமாக பேசிகிட்டு இருக்கோமோ, அதை சொல்கிறோமோ, இதை சொல்கிறோமோ, என்னை பற்றி பேசுகிறோமே, சும்மா ஃபோன் பேசிகிட்டே இருக்காளேங்கிற மாதிரி யோசனை. அதனால் முக்கியமான விஷயங்கள் பேசினாலும் என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பான். சிறவா சொன்னது சொல்லிட்டு போட்டோம், நமக்கு என்ன நாக்கு நரம்பு இருக்கான்னு பேசிட்டு போட்டுமே அப்படின்னு விட்டு. உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலை விஷயமா பிரயாணம் பண்ணுறது சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் சம்பந்தமான பிரயாணம் உங்களுக்கு கண்டிப்பான வெற்றிகள் கொடுக்கும். நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். யோகா ஆசிரியராக இருக்கிற, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கட்டிட சம்பந்தமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். ஃபவுண்ட்ரி, ஃபேக்ட்ரி, மோட்டார் சம்பந்தமான விற்பனை, ட்ரில்லிங், லேத்தில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உழைச்சி சம்பாதிக்கிறேன் சார், ஆனாலும் வெளியிலேருந்து பார்க்குறவா ஈஸியாக சம்பாதிச்சிட்டேன்னு நினைக்கிறா. ஒவ்வொன்றும் என்னுடைய முக்கியமான உழைப்பு சார்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு யார் என்ன சொன்னா உங்களுக்கு உங்களை பற்றி கண்டிப்பாக தெரியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படிச்சுட்டு இருக்கவங்க நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு பணம், பொருள், பொருளாதாரம், நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் ஆக வேண்டாமா, நம்ம வாட்டுக்கு இப்படியே போயிட வேண்டியது, அதெல்லாம் கிடையாது. ஜெயிச்சாகணும் சார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டு இருக்கும். செடிக்கு தண்ணி ஊற்றுறது, வீட்டில் ஏதேனும் துளசி மாடம் வைக்கிறது, ஆன்மீகமாக வீட்டில் சாமி ரூமெல்லாம் சரி பண்ணுறது, அதே மாதிரி வீடு கட்டும்போது சாமிக்குன்னு தனியாக இடம் வேணும், தனியாக ரூம் வேணும், அதே மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி வேணும், இப்படி வேணும், இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நல்லா கிரியேட் பண்ணி ரொம்ப அழகாக உங்களை பார்த்து மற்றவங்க காப்பி அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. ரேஷன் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ரயில்வே துறையில் பணியாற்றிட்டு இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, மீன் பிடிக்கும் தொழிலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பீச், கடலோரம், கடைகள்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். பலவிதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் வெளியில் மற்றவாட்ட பேசும்போது சிரிச்சுண்டு சந்தோஷமாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மற்றவாளுக்கு ஐடியா கொடுத்து மற்றவாளுக்கு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு போராட்டம் இருந்தாலும் அந்த போராட்டத்தோட சேர்ந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், ஒரு இடத்த விட்டு என்னோட மைக்ரேட் ஆகிறது, சொந்த ஊருக்கே திரும்பி போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரும். அதே மாதிரி கார்பெண்டிங் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, ஏசி சம்மந்தமாக, அதே மாதிரி பில்டிங்கில் ஏதேனும் ஒரு சின்ன ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய கான்ட்ராக்டாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க, மன திருப்தியோடு பேசுவாங்க. அரசியல் இருந்துட்டு இருக்கவங்க பதவி பேர் புகழ் உண்டு, அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்கவங்க புதிய வாய்ப்புகள் கூடி வரும். சில நேரம் வீட்லேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறத விட வெளியில் 4 பேர்த்த சந்திச்சா 4 விஷயங்கள் நமக்கு புரியும்னு சொல்கிறது உண்மை. 4 பேர்த்த சந்தித்து 4 விஷயங்கள் பேசும் பொழுது இவங்க என்ன சொல்கிறா, இவன் என்ன சொல்கிறா, ஒரு புது ஐடியா கிரியேட் ஆகும். உணவு சம்பந்தமான பழக்க வழக்கங்களில் கவனம் என்பது தேவை. தப்புன்னு தெரிஞ்சுன்னா டப்புன்னு நிறுத்திடுறது ரொம்பவுமே நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு புது மொழிகள் கற்றுக்கிறது, லாங்குவேஜ் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது, புது பயிற்சிகளில் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். எப்பவுமே விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவா, ரொம்ப சாகசங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தரத்துக்குண்டான அற்புதமான தெய்வம் ராகவேந்திர வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, தெரியாத நபர்களை தெரிந்தேன்னு சொல்கிறது, போகாத இடத்துக்கு போனேன்னு சொல்கிறது, அனுபவம் இல்லாத விஷயத்த அனுபவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. யதார்த்தமாக பேசுவல், ஜோக்காக பேசுவல், மற்றவா சீரியஸாக எடுத்துகிட்டு இருப்பா. அதுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும். எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியாது. கேமரா சம்மந்தமான, அதே மாதிரி தொலைக்காட்சி சம்மந்தமான, அதே சமயத்தில் செய்தி வாசிப்பில் இருந்துடணும், அதே மாதிரி தொலைக்காட்சி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு லாபத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக எல்லா காரியங்களும் வெற்றி பெறும், கவலைப்பட வேண்டாம். புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது அதை பற்றி அனுபவங்கள் தெரிஞ்சுட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நேரம்ங்கிறது பொன் போன்றதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஒவ்வொரு நேரத்தையும் சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி.
ஸ்போர்ட்ஸ், அதே மாதிரி டான்ஸ் ப்ராக்டிஸ், அதே மாதிரி கொரியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கவங்க, ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஜிம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக அமையும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் குபேரர் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. மீன ராசி நண்பர்களே, பார்த்ததெல்லாம் பார்த்தாச்சு, பொறுத்ததெல்லாம் பொறுத்தாச்சு, இதுவும் கடந்து போட்டும்ன்ற ஒவ்வொரு விஷயத்தை நினச்சி பார்ப்பீங்க, வெற்றி பெறுவீங்க, மாற்றங்கள் கூடி வரும், நண்பர்கள் மூலமான லாபங்கள் கிடைக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 இல்லை 1000 தடவை யோசிக்கிறேன். இவா என்ன சொல்கிறா, அவா என்ன சொல்கிறா, எல்லாரும் சொல்கிறத தூக்கி போடுங்க. கடைசியில் நீங்கள் வின் பண்ணுறதா இருந்துருப்பீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். படிக்கக்கூடிய குழந்தை ஃபஸ்ட்டு மார்க் எடுப்பாங்க, பெஸ்ட்டு மார்க்காக வருவாங்க. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள சில விஷயத்தை பகிர்ந்து கொள்வது நல்லது, அதை எடுத்து சொல்கிறது நல்லது. டப்புன்னு கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இது இப்படி தான், இது இப்படி தாங்க எடுத்து சொல்கிறது நல்லது. பலவிதமான யோசனைகள் மனசில் ஓடும்போது புது காரியத்தை எடுத்துக்கப்படாது. அதே மாதிரி மறதி அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். சரியான தூக்கம் ரொம்ப முக்கியம், சரியான எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், சரியான தியானம் முக்கியம், சரியான இடத்துல சாப்பாடு முக்கியம். நேரத்தை கடைபிடித்து வாழ்க்கையை சீர் பண்ணிண்டா நிச்சயமான வெற்றிகள் கூடி வரும், அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, செல்வத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு. இன்னைக்கு உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக பலன் நம்ம பார்க்க போகிறோம். எப்பவுமே ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்பொழுது பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இதை தாண்டிட்டோம்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காலகட்டத்தை நம்ம நிர்ணயிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய ப்ராப்ளம் நமக்கு இப்போ வருது அப்படின்னு சொன்னால், மாசி மாதம் கண்டிப்பாக சிவராத்திரி வருது இல்லை, கண்டிப்பாக எல்லாம் மாற்றங்கள் அடையும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், நடுவில் வேறு ஏதாவது பங்குனி உத்திரம் வருது. முருகனுடைய அனுகிரகத்தில் கண்டிப்பாக பாருங்கள், பங்குனி உத்திரம் தாண்டினா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி வைகாசி விசாகம் கழியட்டும், நிச்சயமாக நல்லது நடக்கும். நடுவில் பார்த்துட்டிங்கன்னா சித்திரை, தமிழ் வருட பிறப்புக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய மாற்றம் நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஆடியில் அப்படி தான் இருக்கும். ஆடி கழிஞ்சு ஆவணி வரட்டும் உனக்கு சரியாகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரியவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லுவாங்க இல்லையா, இதே தான். நாள் தினம் பிரச்சனைக்கு கிருத்திகை சஷ்டி பிரதோஷம் இதை மனசில் வச்சுட்டு இந்த காலம் கழிஞ்சுன்னு எனக்கு சரியாகும்னு நினச்சி பாருங்களேன். அடுத்து வரக்கூடிய இந்த சிவனுடையோ அல்லது முருகப்பெருமானுடையோ இல்லை அம்பாளுடையோ ஒரு விசேஷ நாட்களை மனசில் வச்சுட்டு இதை மாறிச்சுன்னா இது சரியாகும்னு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், விசேஷ மாதங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அடுத்து வரக்கூடிய அந்த மாத விசேஷம், மாசினா சிவராத்திரி, பங்குனினா உத்திரம், வைகாசினா விசாகம், சித்திரை அப்படின்னு சொன்னால் தமிழ் புத்தாண்டு, இந்த மாதிரி அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷத்தை நினச்சிப்பாங்க. வருஷத்தில் இருக்க பிரச்சனைகளை, வருஷத்தில் நவராத்திரி, தீபாவளி இது போன்ற வருஷ நிகழ்ச்சிகளை மனதில் வைத்துக்கொண்டு அந்த மாற்றங்களுக்காக எதிர்பார்த்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். நடைமுறையில் இது சாத்தியமா சார், நீங்கள் சொல்கிறது உண்மையாகவே நடக்குமா? இந்த மனதை அந்த நாளுக்காகவும் அந்த தினத்துக்காகவும் அந்த வருஷத்துக்காகவும் டியூன் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே பெருசாக தெரியாதுங்க. இது முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய வகுப்புகளில் இருந்துருக்கு. அதில் நீங்களும் ஜாயின் பண்ண நினைக்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா.